இன்னைக்கு அயனா துணை வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான எபிசோடாக தான் வந்திருக்கும். மெயினாக எஸ்பெஷலி நிலாவோட ஸ்பீச். அதில் எப்படி சீரியல் எப்படி எல்லாரும் கிளாப் பண்ணாங்களோ முடிக்கும்போது, அந்த மாதிரி நமக்கே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ரிப்பீட் மோடாக வச்சு பார்த்தேன் ஸ்பீச்சை மட்டுமே. அதுவும் மெயினாக அண்ணனை பற்றி சொல்லுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை மட்டுமே இன்னும் ரிப்பீட்டாக வச்சு பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் மெயினாக சேரன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஆக்டிங்னே என்னால் சொல்ல முடிய மாட்டேங்குது. அவர் அந்த கேரக்டராகவே இருக்கார். அப்படி அவ்வளோ அவர் அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் வர கண்ணீர் எல்லாமே ரியாலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன் வந்து. நிலா வந்து சோழன் வந்து சொன்னாங்க, சோழனை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பார், சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, நான் வந்து வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியில் கிடச்சிது, ஒன்று கம்பெனியில் கிடைக்கல, ரொம்ப இதுவாக இருந்தேன். அப்போ வந்து நான் ரொம்ப அப்செட்டாக மூட் ஆஃபாக இருப்பேன். அப்போ சோழன் வந்து சின்ன சின்ன எதையாச்சும் பண்ணி என்னை வந்து சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படியே மைண்டில் ஓடிச்சு. அந்த நிலா அப்படியே டல்லாக இருப்பாங்க, எதையாச்சும் சொல்லி சிரிக்க வைப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நிலா வந்து மறக்காமல் இப்போ வந்து அதை ஒரு இதுவாக சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லை. அதை சொல்லும்போது சோழனோட ஃபேஸை பார்க்கணுமே, நம்ம அப்போ பண்ணோம், அவள் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கா. அதுதான் அதை நம்ம அந்த மொமெண்ட்டில் நம்ம காட்டலனாலும் அவங்க நமக்காக எடுக்கிற அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஸோ அந்த சீனை வந்து இங்கே நிலா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நரேசன் அங்கிள் பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வந்து சின்ன பொண்ணுன்னு பார்க்காம நான் என்ன சொன்னாலுமே அவர் வந்து கேட்டுப்பார். இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து எதிர்த்து தான் பேசுவார். ஆனால் என்கிட்ட மட்டும் அப்படி பேச மாட்டார். அதே மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க, டெய்லி வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி வருவார். அதே வந்து நிலாவும் சொல்லிட்டாங்க. அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த சின்ன விஷயம் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ். பண்ணுறது சின்ன விஷயமா இருந்தாலுமே அந்த சின்ன விஷயம் நமக்காக அவங்க பண்ணுற ஒரு எஃபர்ட் வந்து அதுக்கு வந்து ஈடினையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து நிலா அங்கே சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இவரை மாதிரி ஒரு மாமனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் எந்த மாமனார் வந்து மருமக பேச்சை வந்து இவ்வளோ நல்லா கேட்டு மருமகளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை நல்லா இருந்துச்சு அந்த சீன் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் சேரன் அண்ணா. ஐயோ, அவரை பற்றி சொல்லும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. அதுவும் அவர் ஆக்டிங் வேறு ரொம்ப நேச்சுரலாக இருக்கா, நம்மளாலே முடியல. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பாசம். அந்த கேரக்டரே தெரியும், ரொம்ப பாசமாக எமோஷ்னலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த சீனில் சேரன் அண்ணா வந்து. சேரனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிலா சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டை, இந்த மாதிரி இத்தனை ஆம்பளைங்க இருக்க வீட்டில் நம்ம எப்படி போய் தங்க போகிறோம் அப்படின்னு எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போது ப்ரௌடாக சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற சேஃப்டினஸ்ஸை நான் வேறு எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து நம்ம வானதி, அவங்க அம்மா வானதி வந்து பார்த்துட்டு ஒரு பார்வை பார்ப்பாங்க, 2 பேரும் சிரிச்சுன்னு பார்ப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீச்சுக்கெலாம் அப்புறம் வானதியோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு அந்த ஃபேமிலியை பற்றி ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ குறுக்க அவங்கள காமிச்சதும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிலா வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்கள் அண்ணனுக்கு. அப்படி அண்ணன் மேலே லைட்டாக சாஞ்சிப்பாங்க. அந்த சீன் ரொம்ப அதை மெயினாக நான் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அண்ணன் மேலே சாஞ்சிடும். அப்புறம் அண்ணன் என்னப்பா நீ அப்படின்னு அவர் சொல்லி அவர் கண் கலங்குவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாண்டியன் பற்றி சொல்லும்போது வானத்தியோட ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் பல்லவனை பற்றி சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து நிலா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சோழன் கிட்டே வந்து எது கேட்டாலுமே நோ சொல்ல மாட்டார். நான் வந்து சூரியன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட சரி நிலா நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார், தவிர நோ சொல்ல மாட்டாரா. இவங்களை விட்டால் எல்லாருமே சூரியனை போய் எடுத்துகிட்டு கூட வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நான் எது கேட்டாலுமே அதை பண்ண பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கும் தெரியும் சூரியன் எடுத்து வர முடியாது, ஆனால் என்கிட்ட நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு டே பல்லவா இப்போ எடுறா செல்ஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா அந்த போன எபிசோடா செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா பண்ணுவார். ஏன்பா நான் லட்சக்கணக்கில் கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணால் செல்ஃபி எடுக்கக்கூடாதா ஃபோனில்? 10,000 ரூபா ஃபோன், அது ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அவங்க அண்ணனும் வந்து ஃபோனை கீழே போட்டுருவார்.
அது ரொம்ப 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 ஓவராக இருந்துச்சு. ஆனால் நிலா வந்து அதை மறக்காமல் இப்போ செல்ஃபி எடுன்னு சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரியலி சூப்பர். நானும் என்ன நிலா இதை இப்படியே விட்டாங்க நினச்சேன். ஆனால் அவங்க மறக்காமல் இப்போது அதை யூஸ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் வந்து வாவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நீங்கள் இன்றைக்கி எபிசோட் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில்